ஆ இப்படி ஓகே, சூப்பர். செட்டாது. ஓகே, நீங்களும் லேட்ஸ் ஒர்க் அவுட் எப்பவும் போல் புல்லப்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் அடிக்கிறோம்ல அது மட்டும் 3 செட்டு காட்டுறேன், மற்ற எல்லாம் ஓவர் செட் தான், இல்லைன்னா லாங் இழுத்துட்டு போகும். ஓகே ரைட், போலமா. இந்த ஒர்க் அவுட் போடும்போது சிலர் அப்படி இழுப்பாங்களா, அப்படி இழுக்கக்கூடாது. இந்த பொசிஷன் நின்னுக்கோ, பார்த்து தாரா மாதிரி. அதில் வந்து கையை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த லேட்ஸு மசில் யூஸ் ஆகும். சடக்கு புடக்கு போகும்போது வேற வேற மசில்களுக்கு என்ன ஆகும், அந்த வெயிட்னுடைய இந்த நெம்புகோல் தத்துவம் மாதிரி கொண்டு போய் சேர்த்துரும். கரெக்டாக தேவையான மசிலுக்கு போய் கிடைக்காது. ஓகேவா, அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. பெரிய பாடி பில்டர்ஸ் சிலர் வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணேன். கைகள்லாம் சிலர் நான் பண்ணுறத பார்த்துருக்கேன். சடக் மேபி அது வீடியோக்காக கூட இருக்கலாம். ஓகே, இல்லை அவர் பண்ணுறது அவருக்கு செட் ஆகிருக்கலாம். போலாம், ரெடி, அப் மாய். கிளைமேட் கொஞ்சம் குளிர்ந்துருச்சு. சில ஹீட்டில் ஒர்க் அவுட் போட நல்லா இருக்கும். கிளைமேட் கூலாக ஒர்க் அவுட் பம்பிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சூர்யாவுக்கு இப்போ தான் ஃபயர் வெளியே வருது, பீஸ்ட் வெளியே வருது, சவுண்டு கேட்குது. ஒர்க் அவுட் போடும்போது ஒன்றும் முக்காமல் முணங்காமல் சவுண்டு போடுவான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அவங்களோட பீஸ்ட் வெளியே வரலன்னு அர்த்தம். ஒர்க் அவுட் போடும்போது பீஸ்ட் வெளியே வரும், வந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகேவா, ஹெவி லெவல் பண்ணும்போது நார்மலாக ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கெலாம் பீஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹெவி லெவல் போகும்போது பீஸ்ட் வந்தால் தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகும். சொல்லுமா, வடா ராஜா வா, அடே அப் 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 அப். ஒர்க் அவுட் போயிட்டு இருக்குது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் செய்ய போறோம். ஓகே, என்ன அப்படின்னா, மாசம் அதாவது கிட்டத்தட்ட 3 மாசம் நமக்கு மசில் பிளேஸ் கம்பெனியோடைய இது இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குது. அதனால 3 மாசத்துக்கு நமக்கு வந்து சப்ளிமெண்ட் ஸ்டாக்ஸ் வரும், அது போக கொஞ்சம் காசு வரும். காசை கொடுக்கறத இன்னும் நான் வீடியோ போடலை. அது என்ன கொடுக்கறது, அந்த இதை கொடுக்கறது என்னன்னு சொல்லுவாங்க, இல்லடா அவனை அது புதுசாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறானுங்க, கிவ்அவேவா, கிவ்அவே தானே. கிவ்அவே பண்ணுறத போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் என்னென்னா, போன மாதம் ஸ்டாக் இருந்துச்சு, நம்ம ஜிம் பசங்க தவிர மிச்சம் இருந்த சப்ளிமெண்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் உள்ள பசங்களுக்கு கொடுத்தோம், அப்படிதானே. இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, ஏன் ஜிம்மிலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சப்ளிமெண்ட் எடுக்காமல் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பெரிய அளவில் டயட் பண்ணாமல், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறிடுவேன் அப்படிங்கிற கனவோடு ஓடிக்கிட்டு இருந்த என்னுடைய ஒரு சகோதரன் இப்போ வந்து கரெக்டாக டயட் எடுத்து, ஏன்னா காலேஜ் படிக்கும்போதே அவன் வந்து ஜிம் வந்துட்டு இருக்கிறான். காலேஜ்லாம் முடிச்சு இப்போ வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நான் பாடி பில்டிங் பண்ணிடுவேன், இலக்கை அடைஞ்சே தரும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறி மெடல் பண்ணிடுவேங்கிற அந்த இலக்கை இப்போ அடையிறதுக்காக கரெக்டாக போயிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-2.5 மாசத்துல நான் அவனை ஸ்டேஜ் இறக்கி வின் பண்ண வைப்பேன். ஓகேவா, அதான் மெயின். இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அந்த மொத்த ஸ்டாக்கையும் அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் அந்த ஸ்டாக்கில் என் வீட்டுக்கு அப்புறம் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன இது என்னது முஸ்லி, இந்த ஓட்ஸு,
இந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டு மிச்சம் உள்ள ஸ்டாக் மொத்தம் ஒரு 9,000 ரூபாய். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாக்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வாங்கினோம்னா வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்கும். இது அதில் என்ன எம்ஆர்பி இருக்கோ அதே எம்ஆர்பியில் தான் நம்ம ஆர்டர் பண்ணதை கொடுப்போம். சொந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரீமியம் வே ப்ரோட்டீன் ஒரு 4 எல்பிஎஸ் வந்து 4 எல்பிஎஸும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசிஏ வந்து பிளெண்ட் பிசிஏ ப்ரோ பிசிஏஏ ப்ரோ பவர்ஃபுல் இன்ட்ரா ஒர்க் அவுட் ஓகேவா, அமினோ ஆசிட் எல்லாம் கலந்தது. இந்த ரெண்டு வந்து அவனுக்கு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுபோக அவனுடைய மொத்த அது அவன் தான் சொல்லணுமோ, அதை சொல்லக்கூடாதோ, அவன் சொல்ல மாட்டான், நானே சொல்றேன். இப்போதைக்கு அவன் இப்போ இல்லை, எத்தனை மாதம் பாடி பில்டிங் பண்ணுறானோ அத்தனை மாதத்துக்கும் அவனுக்கு தேவையான வே ப்ரோட்டீன் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன ஏன்னா நான் பாடி பில்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்கூப்பு சப்ளிமெண்ட் தரதுக்கு ஒரு ஆள் இல்லை, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருந்த நாம இன்னைக்கு நம்மளை மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, நம்மள்ட்ட இல்லாத போது நம்ம யோசிக்கலாம், இருக்கும்போது ஏன் யோசிக்கணும், கொடுப்போம். அப்படி தான் கொடுத்துட்டு இருக்குது. கரெக்டாக பண்ணுறவன் எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த கூமுட்டை ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு, இவன் வந்து இவனுக்கு முதல்ல நான் சப்ளிமெண்ட் எடுத்து கொடுத்தேன் ஃப்ரீயாகவே. யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க. ஆனால் ஜிம்முக்கு வந்து ஒழுங்காக வந்தானா வரவே இல்லை. அதனால அவனுக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டு போன மாதம் உள்ள ஸ்டாக் ரூபனுக்கு தூக்கி கொடுத்தேன். அவனுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறான். சரி ஓகே, இப்போ உங்கள்கிட்ட என் ஜிம்முடைய அந்த டைகரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவனுடைய ஃபார்ம் எல்லாம் இப்போ வந்து நான் காட்ட மாட்டேன். ப்ரோ நம்ம ரெடியான ப்ரோ காட்டலாம், வடாத்தங்க. அவனுக்கு தான் இந்த மாதத்துக்கு இது வந்து நம்ம இதில் வந்தது, இது அவனுக்கு போய் சேருது. பிசிஏ ஓகே. இது இவன்கிட்ட இருந்து இது வந்து பொது நலமா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இதுவும் ஒரு சுயநலம் தான். ஏன்னா இன்னைக்கு இவன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாள் ஸ்டேஜில் வின் பண்ணும்போது அதில் அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் சத்தியமாக எனக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்குதுல, அந்த உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. என் ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணேன், ஜெயிச்சிட்டான். அவன் ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கிட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் தான் எனக்கு அவன் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு தானே கிடைக்கிது. அப்போ அது பொதுநலம் கிடையாது, அதுவும் ஒரு சுயநலம் தான். ஓகேவா? அதனால் இது வந்து இவர் நல்லவராக கட்டுறதுக்காக தான் ஒன்றும் கிடையாது. இதுவும் ஒரு சுயநலம் தான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நாம பண்ணுறோம். அதுவும் ஒரு சுயநலம் தான். ஓகேவா? நீ எனக்கு கொடுக்க போகிறது என்னது? கொடுப்பேன் வைப்பேன். ஓகே டன். அடுத்த ஒரு போகலாம். ஒரு கூட போயிடலாம். அப்படியே கன்னியூ டைம் இல்லை, சுடக்கூடாது. ரெடி 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 ஹாப். இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவோம்ப்பா. அப்புறம் அதை வேற சொல்லிட்டு அவனுடைய மனசும் கஷ்டப்படும், என்னுடைய மனசும் கஷ்டப்படும். என்னன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எம்ஆர்பியில் கிடைக்கிறது. எனக்கு எம்ஆர்பியில் என்ன ரேட் இருக்கோ அதுலேயே தான் நம்ம ஸ்டாக்ல அனுப்புவானுங்க. ஆக்சுவலாக இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து எம்ஆர்பியில் வந்து 2,300 இது. அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் வே ப்ரோட்டீன் பிளெண்டு, இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 6,400. அப்போ கிட்டத்தட்ட 8,600 கிட்ட வருதா? ஆமாம், 6 2 8 8,600. 9,000 400. ஓகேவா? இதில் என்னெல்லாம் வே ப்ரோட்டீனில் நார்மல் வே ப்ரோட்டீனில் இது வே ப்ரோட்டீன் ப்ரீமியம் அல்ட்ரா ப்ரீமியம் வே பிளெண்டு. இது வந்து ப்ரோட்டீனு, விசிஏ, ட்ரிபிள் ஏ, குளுட்டமின் ஆசிட், இது எல்லாமே அவனுக்கு தேவை. நேரம் ரெக்கவரி ஹெவி ஒர்க் அவுட் போகும்ல, அதுக்காக நேச்சுரலாக பண்ணுறது தான் எப்போவுமே சேஃபு. இது ஒன்லி ஃபார் பாடி பில்டிங், இந்த ஸ்டேஜ் பாடி பில்டிங் காம்படிஷன் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இப்போ உள்ள கண்டிஷனில் சப்ளிமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கோ மசில் மேக் பண்ணுறதுக்கோ சப்ளிமெண்ட்ஸ் தேவையா அப்படின்னா இல்லை. அதை எப்போவும் சொல்கிறது தான்,
நீங்கள் கொடுக்குற சிக்கனு, எக்கு, காய்கறிகளே போதுமானதாக இருக்கும். போலாமா? டாசட் ஹாடு மூயா ம் 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 ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு, அதான் கட் ஆயிடுச்சு. சரி, எதில் சொல்லிட்டு இருந்தோம்? அதாவது ஒரே செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை அமைச்சு அதை ஒரு சீக்வன்ஸில் அமைச்சு அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். எப்போ மாற்றுவோம் அப்படின்னா ஹெவி வேஸ்குலாரிட்டி மஸ்குலாரிட்டி டைம் போகும்போது நம்ம ஃபுட்டு மெத்தட் ரொம்ப லோவாக இருக்கும். போது வெறும் ப்ரோட்டீன் மட்டும் கொடுத்து கார்போஹைட்ரேட் எதுவுமே கொடுக்காம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க டைமில், எனர்ஜி இருக்காத டைமில் இவ்வளோ ஹெவி ஒர்க் அவுட் போட முடியாது. அப்போ அதை மாற்றுவோம். இன்னும் மசில் ஹார்ட் ஆக்கணும்னு நினைக்கிற நேரம் சூப்பர் செட்ஸ் அந்த மாதிரி போடுவோம். ஆனால் மற்றபடி உள்ள நேரங்களில் கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்குன்னு உருவாக்கி வச்ச ஒரு செட் ஆஃப் அந்த செட்டு, அந்த ஒரே சீக்வன்ஸ். அதுதான் நம்ம பசங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்க அப்படின்னு என்ன கேட்குறானுங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒருக்கா ஒர்க் அவுட் மாற்ற சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா பாடி பில்டர்ஸுமே மேக்ஸிமம் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்டை ஒரு சீக்வன்ஸில் அமைச்சு வச்சு அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதையே இன்னும் ஹெவியாக்க ட்ரை பண்ணுவாங்க, வெயிட்ஸ் கூட்டுவாங்க, இன்னும் ஹெவியாக போடுவாங்க. ஓகேவா? அப்படி தான் போயிட்டு இருக்கும் மசில். அதுக்கே போய் அப்படியே பழக்க அது அப்படியே கெயின் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு செட் ஆஃப் இதை கொடுத்து அழகா ஒரு இது கெயின் பண்ணிட்டு வர, திடீர்னு அந்த செட்டை மொத்தமாக மாற்றும் போது நீ ஒரு உருவாக்கி வச்சிருந்த ஒரு மாதிரி ஒரு பிசிக் இருக்குல்ல, அது இன்னொரு சீக்வன்ஸுக்கு மாற்றும் போது சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். புரியுதா வித்தியாசம்? விஷயம் புரியுதா? நீ ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆச்சு, அதை ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிட்ட, அதை அமைச்சு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி ஒரு பிசிக் உருவாக்கியிருக்க. இப்போ நீ ஒர்க் அவுட்டை வேற செட்டுக்கு மாற்றும் போதும் வேற சீக்வன்ஸில் மாற்றும் போதும் இப்போ இருக்கிற அதே பிசிக் இருக்குமா? இருக்காது. அதுக்கேப்ப அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம பிசிக்கை இப்போ இருக்கிற லெவல்லேருந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸை சேஞ்ச் பண்ணுறோமே தவிர கெய்னிங்காக சேஞ்ச் பண்ணுறது இல்லை. பிசிக்கை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் மாற்றுறது. புரியுதா? கொஞ்சம் நம்மளை ரொம்ப ஹார்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் மசிலை லீன் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி எப்போவுமே கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம அமைச்சு வச்ச ஒரே செட்டை பண்ணிக்கிட்டே. இப்போ நான் உருவாக்குறது பிசிக் எனக்கு பிடிச்சிருக்கு, இதே இன்னும் கெயின் ஆக்கிட்டு இருக்கணும்னா இருக்க ஒர்க் அவுட்டை நான் உருவாக்கி வச்ச அதே செட்டை வந்து இன்னும் ஹெவி பண்ணிக்கிட்டே போவேன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகேடா. ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்குள்ள அது புரியுமோ புரியாதவங்கிற குழப்பத்திலே நிறைய பேச வேண்டியது. சாரி இல்லையா? ஆக்சுவலாக போன வாரத்துக்கெல்லாம் இந்த நேரம் ஒர்க் அவுட் போடும்போது குளிச்சுட்டு நின்னோம், அடிச்சு நொறுக்கிட்டு இருந்துச்சு. ஏண்டா வீடியோவில் தொப்பி வைக்கல சொல்லாண்டாமாடா, ஸ்டைலாகவே இருக்காது, காட்டா வைக்கணும் ஒரு கிளாக் தான். இப்போ பார்க்க உருப்படியாக இருக்கா? போன வாரம் வாங்கி இந்த நேரம் குளிச்சுட்டு இருந்தோம், வேர்வை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் மழை பெஞ்சிச்சு, கூல் ஆயிடுச்சு. Yes. Hop. இன்னொன்று இப்போ உள்ள பிகினர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏஸ்தட்டிக் பாடி, இந்த பெரிய லேட்ஸு. திரும்பி சொல்கிறேன், என் லேட்ஸ் பெருசாக இருக்கும், அதை காட்டுறதுக்கு சீன் தான். ஓகே, பெரிய லேட்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஹெவி ஒர்க் அவுட்டு, வெயிட்டு, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து புல்லப்ஸ். ஓகே, தொடக்கத்துல இருந்தே புல்லப்ஸ் நல்லா கரெக்டாக நிறைய பண்ணுற அப்படின்னா உன்னுடைய வி ஷேப்பு 100% அழகாக வரும். நீ புல்லப்ஸே பண்ணலை அப்படின்னா வி ஷேப்
வர்றது கொஞ்சம் கம்மி ஆகலாம். ஓகேவா? பிகினர்ஸ் கம்பல்சரி வெயிட்டை தொடறதுக்கு முன்னாடி புஷ்அப் புல்லப் நல்லா பண்ணி பழகுங்க. ஓகேவா? என்னுடைய இந்த இந்த பேக் மசில் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நான் சின்ன வயசுல இருந்து புல்லப்ஸ் நல்ல புல்லப்ஸ் பண்ணது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்ச எடுத்துக்கோங்க. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன். இந்த ராஜா பேரோன் பரம இன்ஸ்டாகிராம் அது இதுன்னா நம்ம இப்போ சொல்றது இல்லை. லாஸ்டா கோச் மதிய பார்த்துட்டு வந்தோம்ல, அவர் என்ன சொன்னாரு? நீங்க பண்றது பிடிச்சிருந்தா, நீங்க பண்றது சரியானது இருந்தா அவங்களே ஃபாலோ பண்ண போறாங்க. அது ஏன் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு பண்ணிட்டு போய் இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரா, கேட்டாரா? எனக்கு அது சரியானதா பட்டுச்சு. ஆமாம்ல, பண்றது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே ஃபாலோ பண்ண போறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, பெல் ஐக்கானை தட்ட போறாங்க. நம்ம எதுக்கு போய் கேட்கணுங்கிறதுனால தான் அந்த ஒரு ஸ்டான்ஸாவே இப்போ கட் பண்ணிட்டு நான் உங்கள் ராஜா பேரோன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். நல்லா தான் இருக்குது. எப்பவும் சொல்றத டைலாக மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சரினா எடுத்துக்கோங்க, இல்லை சரியானது எடுத்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்கள் ராஜா பேரோன்.